பெங்களூருவில் இயேசு உயிரோடு இருக்கின்றார் ஊழியங்கள் நடத்தும் மாபெரும் அபிஷேக விடுதலை பெருவிழா. எனக்கு வந்து கேன்சர் வியாதி, எனக்கு மார்பலும் கேன்சர், எலும்புலும் கேன்சர். எனக்கு காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த கேன்சர் வியாதி சூனியத்தினால தான் வந்தது அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற பேய் பேசிச்சு. பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, எனக்கு விடுதலை ஆயிடுச்சு, கேன்சர் சுகமாயிடுச்சு. ஆண்டவர் வந்து விடுதலை கொடுத்துட்டாரு பாஸ்டர் மூலியமா. திருமணமாகி 5 வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஜெபிக்க வந்தப்போ பாஸ்டர் என் கர்ப்பப்பையில இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி அதுக்காக ஜெபிச்சாரு. கொஞ்சம் மாதங்கள் கழித்து நான் வந்து கர்ப்பம் தரித்தேன். கர்த்தர் வந்து நார்மல் டெலிவரியில எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. எனக்கு ஒரு 3 வருஷமா இந்த பிரெஸ்ட்ல வந்து கட்டி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நாங்கள் படப்பிக்கு அங்கே போயிருந்தோம். அங்கே ப்ரேயர் பண்ணப்ப கரெக்டாக பாஸ்டர் வந்து சொன்னார், நான் எதுவுமே சொல்லலை, ஒருவா சொன்னார், உனக்கு ஒரு கட்டி இருக்குது, அது இப்போ வந்து கரைய போகுதுன்னு சொன்னார். அந்த கட்டி சுத்தமாக இல்லாத ஆயிடுச்சு. 3 வருஷமா இருந்த கட்டி இப்போ சுத்தமாக இல்லை, சுத்தமாக கரைஞ்சிச்சு. அதாவது வீடு வந்து 40 லட்சம் கடனில் இருந்துச்சு. அந்த வீடு விற்றாதான் லோன் அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இப்போ நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போனோம். 3 மாதத்துலேயே வந்து அந்த வீடை விற்று கடன் அடைக்க முடிய கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமில்லை, 18 வருஷமா வந்து செய்வனை கட்டு இருந்துச்சு. தினேஷ் ஐயா பாஸ்டருக்கு வந்து உயிரோடு இருக்கிற சபைக்கு வந்து நான் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வருது, எனக்குள்ள இன்னும் பழைய விக்கிரகங்கள் எல்லாம் எனக்குள்ளே இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றா வெளியேறி போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நான் பூரண விடுதலை அடைஞ்சிட்டேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூட்டம் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் நவஜீவ கன்வென்ஷன் சென்டர், HBR லேஅவுட், நெக்ஸ்ட் டு BDA காம்ப்ளெக்ஸ், நியர் ஹென்னூர் ஃப்ளைஓவர், பெங்களூர். சிறப்பு தேவ செய்தியும் ஜெபமும் பாஸ்டர் ஜி தினேஷ், ஜீசஸ் இஸ் அலைவ் மினிஸ்ட்ரீஸ், சென்னை. இன்னைக்கு ஏன் நிறைய குடும்பத்துல பிளெஸிங் இல்லை, ஏன் நிறைய குடும்பத்துல வறட்சி, ஏன் நிறைய குடும்பத்துல பிசாசின் போராட்டம்னா அந்த வீட்டுல பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலும் இல்ல. எந்த குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் இருக்கிறதோ, எந்த குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறீர்களோ, அந்த மனுஷனுடைய குடும்பத்தை தேவன் சத்தியமா ஆசீர்வதிப்பார். மேலும் தொடர்புக்கு 80507836555 மற்றும் 84284200086.